பொம்பளை ஏன் இன்னும் இங்கே நின்னுகிட்டு இருக்க? போய் சமையல கவனிப்போ. நான் சமைக்கிறது 10 நாள் கூட சாப்பிடாம அவர் இருக்காரு. ஆனா ராத்திரில குடிக்காம அவரால் தூங்கவே முடியாது. நேத்து கொண்டு வந்தது ராத்திரியே சாப்பிட்டாரு. எனக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்ணு. அதுக்கு என்ன, காளி கோயில் பக்கத்துல சாராய விக்கிற கண்ண இருக்கான். அவங்கிட்ட காசு கொடுத்தா எப்பேற்பட்ட சரக்கையும் கொடுப்பான். காசு கொடு, வாங்கிட்டு வரேன். காசா? என்கிட்ட ஒரு நகை இருக்கு, உங்ககிட்ட தரேன். அதை வித்து எப்படியாவது. என்ன மல்லிகா பேசாம இருக்க? சாப்பிடலாமா? நீங்க எப்ப கூப்பிடுவீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். உட்காருக்கு சாப்பிடலாம். பிரமாதமா இருக்கு மல்லிகா. வீட்டுல உங்களுக்கு விதவிதமா சமைச்சு போடணும்னு நினைச்சேன். அதுக்கு நான் கொடுத்து வைக்கிறேன். இந்த காட்டுல இதை தவிர வேற ஒண்ணுமே கிடைக்கலீங்க. என்ன செய்து போடுறேன்றது என்ன இருக்குது? செய்யற கையையும் அந்த பக்குவத்தையும் பொறுத்ததானே. உன கொஞ்சம் வச்சுக்க. இருக்கட்டுங்க, நீங்க சாப்பிடுங்க. காட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் சேர்ந்த சீதையும் ராமனும் பிரிஞ்சாங்க. பிரிஞ்சிருந்த ராம 2 பேரும் காட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒன்னா சேர்ந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் ரசம் ஊத்துட்டீங்களா? ஒரு மண்ணாங்கட்டி வேணாம். இவ்வளவு நேரம் அந்த கொள்ளக்காரி ஜன்னல் வழியை நம்மளை பார்த்துட்டு இருக்க. அவன் நம்மளோட இருக்கா நடிச்ச. நீயும் சோறு நிறுத்துங்க. இந்த எச்சல் சோறு தான் எனக்கு இருக்கிற மிச்சம். அதையும் எரியணும்னா தாராளமா எரியுது. பொண்ணை கொடுக்கிறேன்னு வர சொல்லி இந்த பாழுங்காட்டுல என்ன பணமா புதைக்கிற திட்டம் போட்டானுங்க. பிடிக்கிறது கொண்டு இல்லாமே குறவளையே நெரிக்குது. அப்பா, அந்த காளி கோயில் கண்ணங்கிட்ட இதை வாங்கறதுக்குள்ள நான் என்ன பாடுபட்டேன். இந்த பரமா வாங்கினதோட சரி, இனிமே நீதான் போய் வாங்கி கொடு. சரி சரி, சீக்கிரமா கொண்டு போய் கொடுமா. அவர் தவிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன் பெரிய மனுஷன் என்ன சாஞ்சிட்ட? இந்த என் உயிரு ரொம்ப நன்றிமா. நன்றியே எனக்கு சொல்லாதையா, உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லு. இதை நான் வாங்கி கொடுக்க முடியாது, எவ்வளவோ தகராறு பண்ணு. எப்படியாவது உனக்கு வாங்கி கொடுக்கத்தான் வேணும்னு என் காலை பிடிச்சிட்டு கெஞ்சிராயா அந்த பொம்பளை. அந்த தொந்தரவு பொறுக்க முடியாம தான் வாங்கிட்டு வந்தேன். ஐயா, எங்க வீட்டுக்காரருக்கு இது சாப்பிடுற பழக்கம் உண்டு. இது சாப்பிடலன்னா ராத்திரில அவரால் தூங்கவே முடியாது. ஒரு பாட்டில் கொடுக்குறீங்களா? பணத்தை எடுங்க. பணம் பணம் என்கிட்ட இல்லையா. ஐ எம் வெரி சாரி. கடனுக்கு வியாபாரம் நான் செய்யறதில்ல. நீங்க போகலாம். உங்களை எல்லாம் சும்மா கூட்டிட்டு போக கூடாது. பிறங்கையை கட்டி தெரு தெருவா எடுத்துட்டு போனோம். கையை கட்டு. இன்னும் யோசிக்கிறீங்களா? இதுவரைக்கும் அவங்க பண்ணின பணிவிடைகளை எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா யோசிக்கிறீங்க? நீங்க பார்க்காத ஒண்ண சொல்றேன். அன்னைக்கு குடிக்கலைன்னா உயிர் போயிடும் துடிச்சிங்களே, அப்ப நான் வாங்கிட்டு வந்தேன். அது எப்படி வந்தது தெரியுமா? உங்க பொண்டாட்டி கழுத்துல மஞ்சளை கட்டிக்கிட்டு தாலியை கழட்டி கொடுத்தாங்க. அதை வித்து வாங்கிட்டு வந்தேன். என்னமோ நகை கொடுக்கலன்னு பெருசா கோவப்பட்டீங்களே. ஒரு பொம்பளை கழட்டி கொடுக்க கூடாத நகையவே கழட்டி கொடுத்தாங்க ஐயா.
பொண்டாட்டியால நான் ஜெயிலுக்கு போனேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்களே, இப்ப அவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க. யாவால தெரியுமா? உங்களால. அதுவும் உங்களை மாதிரியே பின்னால கையை கட்டி எடுத்துட்டு போயிருக்காங்க. இன்னும் என்ன பாக்கி இருக்கு? எல்லாமே சுத்துது. எனக்கு ஊச்சு கொடுத்தது யாரு? பையன் பையன் பையன். வெரி குட் பையா, வெரி குட் பையா. பையனா? பின்ன வேட்டியும் சுபாவும் போட்டுட்டா நீ பொண்ணுன்னு நான் ஏமாந்துருவனா? இந்த காலத்து ஆம்பளை பசங்க எல்லாம் பொம்பளைங்க கட்டுற புடவையில தான் சட்டையே தச்சு போட்டுக்கிறானுங்க. என் பையன் கூட அப்படிதான். சந்தேகமா இருந்தா என் பொண்டாட்டி பக்கத்து ரூம்ல தான் இருக்கா, போய் கேட்டுப்பா. ஏதோ சொல்லிட்டு இருந்தத பாதியில நிறுத்திட்டீங்களே, அப்புறம்? இந்த பாதியை குடிச்ச உடனே மீதிய சொல்லிடுவேன். தீபா இல்ல தீபா, தீபாவை சும்மா காட்டிய விளையாட்டுக்கு என் பையன் காந்தன் கடத்திக்கிட்டு போய் டிராவலர்ஸ் பங்களால ஒழிச்சு வச்சிருக்கான். அப்புறம் தூக்கமா வருது. சொல்லிட்டு தூங்குங்க. சொல்லிட்டு தூங்கவா, தூங்கிட்டு சொல்லவா? சொல்லிட்டு தூங்குங்க. பையா, தங்கதுரைய பார்க்க விடாம இந்த கனகா இல்ல கனகா, அவளை நான் எங்கேஜ் பண்ணிட்டேன். அந்த சிரிக்கி சொல்றாளா என்ன தூக்கல ஏத்துவேன். அவன் மூக்குக்கு 30,000 ரூபாய் வேணுமா, 3 ரூபாய் கூட கொடுக்க மாட்டேன். கனகா எங்க? உள்ள இருக்க. அவன் வரதுக்குள்ள கொஞ்சம் ஊத்துட்டேன். ஃபுல்லா இருந்தா நல்லா விளையாடலாம். நான் ஊத்துறேன். அப்புறம் என்ன நடந்தது? அப்புறம் செல்லம்மா செல்லம்மான்னுட்டு எங்க வீட்டுல வேலை செய்யறாங்க. அவ கள்ளப்பாட்டு வேஷம் போட்டுட்டு பாம்பன் காட்டு பங்களா, பகடூர் பங்களா இல்ல, அதுல தங்கதுரையும் அவங்க சம்சாரத்தையும் உள்ள போட்டு அடைச்சிட்டா. அவங்க 2 பேரும் கச்சமச்சு பேசி நேரம் ஒன்னா ஆயிட்டு இருப்பாங்க. இவன் இந்த கனகா இல்ல கனகா, தம்பி அவ போட்ட திட்டம் கோவிந்தாடா பையா, கோவிந்தா. எனக்கு ராஜபாட்டு வேஷம் கொடுத்தாங்க. ஸ்டெடி தம்பி, இப்படி உட்காரு. எப்படி நம்ம திறமையெல்லாம்? நான் சொல்றேன், முதல்ல தூங்கு. நான் தூங்குறேன்னு சொன்னா சொல்லுன்ற, சொல்றேன்டான்னா தூங்குறேன்டான்ற. ஜிம்மி, இந்த ராஜபாட்டன் கள்ளப்பாட்டன் நடத்தின நாடகத்தை கேட்டியா? கேட்டேன். இப்பதான் நம்ம பார்த்த காட்ட வேண்டிய சந்தர்ப்பம் வந்திருக்கு. அப்போ நம்ம ஆளுங்களை கூட்டிட்டு வரட்டுமா? நான் உங்களை கூட்டிட்டு பாம்பன் காட்டு பகதூர் பங்களாவுக்கு போறேன். நீ பக்கத்துல இருக்க டிராவலர்ஸ் பங்களாவுக்கு போ. அங்கதான் தீபா இருக்கு. கனகா, நீ எங்க எப்படி? அது இருக்கட்டும், நீங்க எங்க எப்படி? என் மனைவி ஒரு ஆபத்துல சிக்கிட்டா, அவளை மீட்க போறேன். வெட்டி எரிய போறேன்னு சொல்லிட்டு வேலி பூட்டு காட்டு ஏற்பாடு நடக்குது போல இருக்கு. கனகா, என் மனைவியை இதுவரைக்கும் கள்ளிச்செடி நினைச்சிட்டு இருந்தேன். அவ ஒரு முள்ளக்கொடின்றது இப்பதான் எனக்கு புரிஞ்சது. ஓ, திடீர் ஞானோதயமா? நீங்க தாராளமா உங்க மனைவியோட சேர்ந்து வாழலாம். நான் தடுக்கணும். எனக்கு ஒரு வழி சொல்லிட்டு போங்க. உனக்கு எதுக்கு நான் வழி சொல்லணும்? என் கூட வாழ்ந்திருக்கீங்க, மனைவி ஆட்டிக்கிறேன் வாக்கு கொடுத்திருக்கீங்க. அதுக்கு வழி சொல்லுங்க. வழி சொல்லலன்னா வழக்கு போடுவியா? வழக்கு போட்டுட்டு வாய்தாவுக்காக காத்துட்டு இருக்கிறது என் வழக்கமே. இந்த பத்திரத்துல உங்க கையெழுத்த போடுங்க. இதுல விவரம் எதுவும் இல்லையே. உங்க சொத்துல எனக்கு எவ்வளவு வேணுமோ அதை பின்னால எழுதிக்குவேன். பேசாம கையெழுத்து போடுங்க. முடியாது. உன்னால என்ன செய்ய முடியுமோ செய்துக்க. என்ன இதெல்லாம்? என்னால முடிஞ்சது. கையெழுத்து போட போறீங்களா இல்ல கைத்தால தொங்க போறீங்க? இந்த மேட்டலுக்கு நான் பயப்பட மாட்டேன். அனுபவம் இல்லாம பேசுறீங்க. தொங்க போறது உங்களுக்கு புதுசு, ஆனா எனக்கு பழசு. நீங்க கையெழுத்து போடல, தூக்கில போட்டுடுவேன். தூக்கில போட்டுடுவேன். தீபா, கனகாவோட ஆணை உன்னை கட்டி போடணும். நான் என்னோட ஆசை கட்டி பிரிக்கணும்.
நான் சொன்னதை செய்ய தவறுனா சாவு உங்களுக்கு நிச்சயங்கிறதுல இப்ப உங்களுக்கு சந்தேகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சம்மதிக்க போறீங்களா இல்ல பிணமாக போறீங்களா? என்னுடைய நாணயத்துக்கு பரிசா கிடைச்சது என்னுடைய சொத்து. அதை ஒரு நடத்த கெட்டவளுக்கு அர்ப்பணிக்க நான் தயாரா இல்லை. அப்போ நீ துடி துடிச்சு சாக தயாராயிட்ட. நானே எதிர்பார்க்கல. நீ தொண்ட போற கடைசி நேரத்துல உன் மனைவி உனக்கு தோள் கொடுத்திருக்கான். இன்னும் எவ்வளவு நேரம் அவன் உன்னை தாங்கிட முடியும்? என் உயிர் போற வரையில் என் புருஷன் உயிரை காப்பாத்தே தீருவேன். வேண்டாம் மல்லிகா, என்ன விட்டுரு. அவனுக்கு செய்த பாவத்துக்கு தண்டனையா ஆண்டவனா பார்த்து கொடுத்தது. என்ன தாங்கிட்டு நிக்காதே, விட்டுரு. இது உங்களுக்கு கொடுத்த தண்டனை இல்லைங்க, ஆண்டவன் எனக்கு வச்ச சோதனை. என் கடைசி மூச்சு இருக்கிற வரையில் உங்களை விட மாட்டேன். பாத்தியா, உன்னை கொல்ற பாவம் முழுக்க முழுக்க என்னத்தான் தேரும்னு நினைச்சேன். இப்ப அந்த பாவத்துல பண்டெடுத்த உன் மனைவியும் வந்திருக்கு. உன்னை தூக்கி சுமக்கிற உன் மனைவி துவண்டு விழ போறா. அவ பார்வையிலே நீ துடி துடிச்சு சாக போற. புதுமுகமே சிறு மது கூடமே நான்